16ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் சாமி இந்த சபைக்குள்ள உடைய பிரசனத்தினாலே நிரப்பி ஆண்டவருடைய பாடல் ஆராதனை வேலையிலே உடைய மகிமை வெளிப்படுத்தினீங்க, சாட்சி வேலையிலே கர்த்தர் வெளிப்படுத்தினீங்க. அதுபோல் இந்த செய்தி வேலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. வந்திருக்கிற ஜனங்களோடும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் என்று சொல்லி உங்கள் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய செவிகளையும் திறந்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி உங்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆகவே இந்த கால வேளையிலே தாவீது எழுதின சங்கீதங்களை நாங்கள் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சங்கீத பகுதியில் தான் சங்கீதத்தை வாசிப்போம். ஆனால் 1 சாமுவேலையும் அதே போல் 1 நாளாகமத்திலையும் சங்கீதமாக இது ஒரு சங்கீத பகுதி. ஆகவே இந்த சங்கீத பகுதியில் கடந்த நாட்களிலே நான் இந்த காரியங்களை வாசித்து கொண்டிருக்க பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே இந்த பகுதியை நாங்கள் இந்த காலையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, அப்போ இந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது எழுதின தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது. அவர் பெரிய பணக்கார குடும்பம் தான். ஈசாய் ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள், பல கோடீஸ்வரர்கள். அவங்க யாருடைய பரம்பரையில் வராங்க, ஆபிரகாமுடைய சந்ததிக்குள் வந்தாலும் அவர்கள் போவாசுடைய பரம்பரையில் வந்து பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஆடுகள் வளர்க்குறாங்க. ஆடுன்னு சொன்னால் நம்ம நினைக்கக்கூடாது சாதாரண ஆடுகள் சொல்லி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோமே இந்த புதன்கிழமை வெட்டுறாங்க கொண்டு வந்த ஆடு, அந்த ஆடு அல்ல. இந்த ஆடுகளெல்லாம் அந்த பணக்காரர்கள் வசதி படைத்தவங்க என்ன செய்வாங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெப்பியாக நடத்துவாங்க, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நடத்துவாங்க, வளர்ப்பாங்க. இப்போ நம்மளும் சில நேரம் சில நாய்கள் ஒரு ஒபி மாடு வளர்க்குறது ரொபியாக இருக்கும் அப்படி. அதுபோல் அவங்க வீட்டில் தாவீது வளர்த்த ஆடுகள் சாதாரண ஆடுகள் அல்ல, அது உயர் ரகமான ஆடுகளை தான் அவர்கள் ஒரு ஃபென்ஸியாக அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்திலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அங்கே சவுல் ராஜாவாக இருக்கிறார். சவுல் ராஜா அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பிறகு நடக்கிறது என்னன்னு கேட்டால், சாமுவேல் மூலமாக என்ன நடக்கிறது, ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். சின்ன வாலிபனாக இருக்கிற பொழுதே அவரை என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணிய பிறகு அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கும்படி தான் அவருக்கு அபிஷேகம். சரியா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் போய் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. அதற்கு இடையிலே ஆண்டவர் சில பாதையிலே அவர் கடந்து போகிறார். வாலிப பிராயத்திலே அவர் கடந்து போகிற வழிகள் மிகவும் கடினமாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு திடீரென்று பார்த்தா சவுல் ராஜாவுக்கு ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. ஆகவே இந்த பலவீனத்தை நீக்குவதற்கு என்ன செய்கிறாங்க, தாவீதை அங்கே அனுப்புகிறாங்க. தாவீது போய் அந்த இசைக்கருவியை வாசிக்க, அது வரைக்கும் ஆண்டவருக்கு இசைக்கருவி வாசித்து கொண்டிருந்த அவன் துதித்து ஆராதிக்கிற அந்த இசைக்கருவி மூலமாக அவன் என்ன செய்கிறான், சவுலிடத்திலே போய் வாசிக்கிறப்போ அவனுக்கு இருக்க அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போகும். இது போல பல முறை செய்து அதற்கு பிறகு சவுலுக்கு என்ன உண்டாகிறது, தாவீது மேலே ஒரு கசப்பு உண்டாகிறது. இந்த கசப்பின் நிமித்தமாக என்ன நடக்கிறது, 2 பேருக்கும் ஒரு குரோதங்கள் வருகிறது. இந்த குரோதத்தினாலே சவுல் என்ன செய்கிறான், நம்ம தாவீதை அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அவன் மலைகள் தோறும் மறைந்து 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 வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். அப்போ நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்று அல்ல. இந்த ரட்சிப்பின் ஒரு நோக்கம் இருக்கிறது. அழைத்ததுக்கு ஒரு நோக்கம், நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவுடனே நம்ம உலகத்தின் பிரகாரமாக சில காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே ஞானஸ்தானம் பெற்ற உடனே என்ன நடக்கிறது,
என்ன நடக்கிறது? ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன நடக்கிறது? ஆமாம், சோதனைக்கூடாக தேவன் அவரை அனுப்புகிறார். 40 நாட்கள் அவர் என்ன செய்கிறார்? விசுவாசினால் சோதிக்கப்படுகிறார். ஆமீன். அதுபோல தாவீது அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான்? சோதிக்கப்படும்படியாக. ஆமீன். இயேசு சரி 40 நாட்கள், இவனோ பல வருஷங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சோதனையின் முடிவில் என்ன நடக்கிறது? அந்த அவனுடைய ராஜ்யம், சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முடிந்து போகிறது. சவுடைய சாம்ராஜ்யம் இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆமீன். தாவீது அந்த தேசத்துக்கு ராஜாக வர வேண்டும் என்று சொல்லி முழு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆமீன் அவனை என்ன செய்கிறாங்க? ராஜாவாக மாற்றுகிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. இதுதான் காரணம். இதற்கு பிறகு நடக்கிற சம்பவம், அவன் ராஜாவாக வந்த பிறகு அவனுக்கு முதல் அவன் என்ன செய்கிறான்? பதவி பிரமாணம் செய்த உடனே அவன் என்ன செய்கிறான்? வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழைத்து என்ன செய்கிறான்? அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும். அந்த பிரமாணத்தின் பெட்டியை என்ன செய்ய வேண்டும்? அது கொண்டு வர வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு அது அந்நிய தேசத்தில் இருக்குது, அதை என்ன செய்ய வேண்டும்? அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெட்டி அவன் என்ன செய்கிறான்? அந்த பெட்டி அவன் கொண்டு வருகிறான். அதை தான் நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதை பார்த்து நாங்கள் இந்த காலையில் படிப்போம், வாசிப்போம். அந்த 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஆமீன். இப்போ பார்க்குறோம். அப்போ அந்த வந்து ராஜ்யத்துக்குள்ள வந்தோன்னு முதலாவது யாரை தேடுறான்? தேவனை தேடுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வசதி வாய்ப்புகள் ஆமீன் எல்லாம் வந்தோன்னு நம்ம என்ன தேவனை விட்டு போயிடுறோம். ஆனால் இவனுக்கு ஆமீன் ராஜ்யபாரம் வந்த உடனே அவன் முதலாவது அவனுடைய யோசனை சிந்தைக்கு வருகிறது என்ன? அந்நிய தேசத்தில் தேவனுடைய பெட்டி இருக்குது. அந்த பெட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும். தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தால் தான் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அந்த பெட்டியை கொண்டு வருகிறான். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. இப்பதான் பாருங்க. இப்ப இங்கே வந்து ஒரு சங்கீதத்தை இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தின் முதல் பகுதி என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரை துதித்து ஆமாம். இப்படியாக தாவீது என்ன செய்கிறான்? இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் அவன் என்ன செய்கிறான்? அவன் நினைவாக செய்து கொண்டே வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவன் யோசிக்கிறான், தான் இந்த நிலைக்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி. இந்த கால வேளையிலே நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. யார் மூலம் நாம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தான் இந்த கால வேளையிலே நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். ஆண்டவர் சாமி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி தெரிந்து. அப்போ தாவீது யோசிக்கிறான், நான் ஒரு ஆமீன் சாதாரணமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். எனக்கு இன்றைக்கு இந்த சகல பொறுப்பையும் கொடுத்து இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னை ராஜாவாக மாற்றியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி வந்தது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஆரம்பத்திலிருந்து இந்த காரியங்களை சிந்தித்து அவன் சங்கீதமாக இங்கே எழுதுகிறான். அதில் நாங்கள் ஒரு சில பகுதியை மாத்திரம் இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்க போகிறோம். 15லேருந்து வாசிங்க. 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் முதலாவது அங்கே பார்க்கிறான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை நிமித்தம் நான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு நான் இஸ்ரவேலிலே நான் ராஜாவாக இருப்பதற்கு ஒரு காரணம், ஆபிரகாமோடு கூட நம்முடைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2வது அவர் ஈசாக்கு இட்ட ஆணை. அப்ப 2வது சொல்லுகிறார், ஈசாக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு ஆணை இட்டிருக்கிறார். முதலாவது உடன்படிக்கை, 2வது ஈசாக்கு இட்ட ஆணை, என்றென்றைக்கும் நிலைத்திருங்கள். 3வது அது யாக்கோபுக்கு என்ன செய்திருக்கிறார்? பிரமாணமாக. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறார். அந்த பிரமாணத்தின்படி என்ன நடக்கிறது? அந்த பிரமாணத்தின்படி நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு
நான் ராஜாவாக வந்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் உடன்படிக்கையினால் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோல ஈசாக்கு கொடுத்த ஆணை நிமித்தம் நான் இந்த தேசத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். யாக்கோபுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி. ஆமென். அப்ப இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறான்? யாக்கோபும் இஸ்ரவேலும் ஒரே ஆளுதான். ஆனால் அவனுக்கு பிரமாணமும் அவன் தன்னுடைய பெயரை ஆண்டவர் மாற்றுறார் இல்லையா? மாற்றின பிறகு என்ன செய்கிறான்? நித்திய உடன்படிக்கை. இந்த கால வேளையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. ராமின் சொல்லுங்க. யாக்கோப்பு என்கிற சொல்லப்படுகிற இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு நித்திய உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த தேசத்தை யார் ஆள முடியும்? யூதர்களாகிய உன் சந்ததிகள் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை பண்ணினபடினால் அந்த நித்திய உடன்படிக்கைக்கு தாவீது ஏற்றவனாய் காணப்படுகிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன இடத்துல ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு. 1000 தலைமுறைகள். அப்போ அந்த தலைமுறைகளெல்லாம் வேற யாரெல்லாம் வாரது? தாவீதுக்கு பிறகு யார் வாரது? அவனுடைய ராஜாக்கள் எல்லாம் வராங்க. அதுக்கு பிறகு யார் வாரது? கடைசியா யார் வாரது? இன்றைக்கு இங்கே நீங்களாம் உட்கார்ந்துருப்பதுக்கு காரணம் இருக்கு இல்லையா? அது கடைசியா நம்ம பார்க்கணும். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17. ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசி மகள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டு உண்மையாக இரு. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். வாசிமகள். எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய், அதான் 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று சொல்லி முதலாவது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ராமின் சொல்லு. 2வது வாசிங்கள். ஆதியாகமம் 26:3 வாசிப்போம். உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து ஆணை பாருங்க. அங்க சொல்றாங்க. அங்கே ஈசாக்கு இடத்துல சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை போல என்ன செய்கிறார்? ஈசாக்குக்கு ஒரு ஆணையை கொடுக்கிறார். அப்படின்னா என்னது? அதை உறுதிப்படுத்துகிறார். பிராமின் சொல்லுங்க. இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக உடன்படிக்கை பண்ணிய காரியத்தை இந்த கால வேளையில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 10 15 வரைக்கும் வாசிங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் தெரியும். வீட்டை விட்டு போறான் கூட மாமாட வீட்டுக்கு போறான். அப்ப போற வழியில நடக்கிற சம்பவம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு என்ன செய்கிறார்?
ஒரு பிரமாணம். ஆமென். யாக்கோபோடு ஒரு பிரமாணம். ஆண்டவர் என்ன செய்கிறான்? யாக்கோபு வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தன் சொத்து சுகங்கள் எல்லாம் விட்டு அவன் ஒரு பரதேசியை போல கடந்து வருகிறான். கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறான்? அவனோடு என்ன செய்கிறான்? வாசிங்க, இப்போ தானே வாசிங்க. என்னது? பிரமாணம். ஒரு பிரமாணத்தை கொடுக்கணை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு தெரியாது, நான் தான் இனி யாராக மாறுவேன்? இஸ்ரவேலாய் மாறுவேன். என் மூலமாக தான் உலகத்திலே இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகும் என்று சொல்லி அவன் அறியவில்லை. அவன் எப்படி போகிறான்? ஒரு கோலோடு தான் போகிறான். நல்லா கவனித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவரிடத்தில் வந்திருப்பீங்க. ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆராதனை வேளையில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளின்படி உங்களை கர்த்தர் எதற்காகவும் நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு என்ன செய்கிற பிரமாணம். அடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சன்னதியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சன்னதிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன செய்கிறாரு ஆண்டவர்? என்ன செய்கிறாரு? என்னது? விடிய விடிய மழை விடிஞ்சு பார்த்தா அப்படியா? நித்திய உடன்படிக்கை. இன்னைக்கு 4 விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். உடன்படிக்கை, ஆணை, பிரமாணம், நித்திய உடன்படிக்கை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு 4 காரியங்களை இந்த காலவேளை நினைப்பூட்டுகிறார். முதலாவது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் தாவீது இஸ்ரவேலே ராஜாவாக மாறினான். ஆமென். ஈசாக்கு கொடுத்த ஆணை நிமித்தம் அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேலிலே ராஜாவாக மாறினான். யாக்கோபு கொடுத்த பிரமாணத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேலிலே ராஜாவாக மாறினான். அடுத்து என்னது? யாரு? இஸ்ரவேலுக்கு கொடுத்த நித்திய உடன்படிக்கை நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் ராஜாவாக மாறினபடினால் அவன் இந்த சங்கீத பகுதிகளிலே இதை அழகாக குறிப்பிடுகிறான். அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிங்கள். 1:16-15 வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நிலைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது பல சாட்சிகளை நாங்கள் வைத்து செய்வோம். ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ ஏதோ ஒரு காரியங்கள் நாம் செய்கிற பொழுது என்ன செய்வோம்? ஒரு சில சாட்சிகளை ஏற்படுத்துவோம். அதுபோல இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளுக்கு ஆமென் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். அன்றைக்கு தாவீது நினைக்க முடியாது, நான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு எனக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, நான் பெரிய வசதி படைத்தவர், ஆகவே என்னை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தவில்லை. நான் ஒன்றுக்கும் அருகதையற்றவனாய் இருந்த என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு யார் காரண கர்த்தா என்று சொல்லி அவன் பின்னோக்கி போய் பார்த்து கொண்டிருக்கான். சொல்லுங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் பின்னோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து நாம் ஒரு நல்ல நிலைக்கு வருகிற போது நாம் என்ன செய்யக்கூடாது? பழசை மறந்துடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க, உங்களோட பழசுனா என்னது? உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்களை மறக்கக்கூடாது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாளை மறக்கக்கூடாது. உங்களை கர்த்தர் அழைத்த நாளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தாவீது ஆமென், அவன் மறந்து போகவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அதை சங்கீதமாக அவன் எழுதுகிறான். நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய
என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பேக்ரவுண்ட் இப்படி எதுவுமே இல்லை. நான் இந்த தேசத்துக்கு வருவதற்காக ஆமீன் 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் நான் இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமீன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை உணர வேண்டும். நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணம் என்பதை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொண்ட ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிற பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தாவீது என்ன செய்கிறான்? தனக்கு வந்த மேன்மையை குறித்து அவன் என்ன செய்யவில்லை? மேன்மை பாராட்டவில்லை. இதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தன்னை என்ன செய்கிறான்? அலசி ஆராய்ந்து பார்க்கிறான். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தேசத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையிலே சவுல் மூலமாக வந்த உபத்திரவங்கள் ஒரு சாதாரண உபத்திரவம் அல்ல. அவனை ஆண்டவர் அப்படி சோதித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிற பொழுது நீங்கள் வாக்கியவான்கள் காரணம். ஆமீன். ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே அத்தனை நெருக்கங்கள் சில இடங்களெல்லாம் பார்க்குற நேரம் சவுலோடு பிரச்சனை வந்துடும். ஆமீன். அவன் நேரடியாக போவாங்க. அந்த வனாந்திரங்களில் போகிற நேரம் நேரடியாக பேஸ் டு பேஸ் பார்ப்பாங்க. யார்? சவுலும் தாவீதும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னாலும் ஷார்ட்டாக சொல்லிக்கொண்டே போகிறான். ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? முடிந்தால் என்ன செஞ்சான்? தாவீது சவுலை கொண்டு இருக்கலாம். 2 சந்தர்ப்பங்கள் வருகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் வந்து ராஜாவாகிய அவர் எனக்கு விரோதமாக வந்தாலும் அவர் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? கை நீட்ட மாட்டேன். காரணம் என்னது? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமே, நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா நாம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? கை நீட்டக்கூடாது. ஒருத்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறாய் பேசக்கூடாது. ஆமே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், அதனால நான் மற்றவங்களை அவருக்கு அபிஷேகம் இல்லை, அவர் அப்படின்னெல்லாம் இல்லை. நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் அபிஷேகம் பண்ணப்படுறோம். யாவரும் ஒரு சபையின் அங்கத்தினவராக இருக்கிறோம். அந்த சபைக்கு தலைவர் இயேசுவாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கோம். ஆகவே நம்முடைய சரீரங்களில் யாரும் குறை கூறக்கூடாது. ஆகவே தாவீது இப்படி பல காரியங்களை அவன் செய்தபடினால்தான் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. தாவீது தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறான்? இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? என்னம்மா? இருதயத்துக்கு அப்படின்னா எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்போ அந்த சோதனைகள், அவ்வளோ பெரிய சோதனைகளில் வாலிபன் அவன் சொல்லுகிறான். ஒரு முறை ஆடுகளை சாப்பிடுவதற்காக சிங்கமும் கரடியும் வருகிற பொழுது அதை என்ன செய்கிறேன்? அடித்து நொறுக்கினேன் என்று சொல்கிறான். அதே போல அங்கே பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிற்கிற பொழுது தன்னன் தனியாய் நின்று என்ன செய்தான்? கோலியாத்தை என்ன செய்தான்? எங்க தேவனுக்கு விரோதமாக நீ பேசுறியான்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து என்ன செய்தான்? அவனை சங்காரமாக்கினான். அதே தாவீது பெலன் உள்ளவன், நல்ல வாலிபன், அப்படிப்பட்டவன். ஆமீன். சவுலை நேராய் பார்க்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆமீன் சொல்லுகிறான். அப்படின்னா உங்களோட சபைக்கு வரவங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம், சரியாக வேதம் வாசிக்க தெரியாதவங்க இருக்கலாம், சபையில் வந்து ஒழுங்காக ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த காலங்கள் வருவரைக்கும் தாவீது என்ன செய்தான்? முறுமுறுக்கவில்லை. அவன் ஆமீன் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆமீன். ஆகவே அங்கே தேசத்தில் ராஜாவாக அவனை ஆண்டவர் ஏற்படுத்தின உடனே முதலாவது அவன் செய்த காரியம், அங்கே தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அதற்கு ஒரு இடத்தை வைக்கிறான். அதை தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவன் அடுத்து என்ன செய்யறான்? அடுத்து என்ன காரியம் செய்யறான்? அடுத்த மனசுல என்ன ஓடுது? ஆலயம். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட முடியுமா? சர்வலோகாதிபதியாகிய நம்முடைய தேவனாகிய
யெகோவாவுக்கு நீங்களும் நானும் ஆலயம் கட்ட முடியுமா? இந்த மனுஷர் கட்ட ஆலயத்தில் வந்து தங்க முடியுமா அவர்? ஆனால் அவன் அதுதான் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை, கட்டில் போய் படுத்துருக்கிறான். அப்படி படுத்துருக்க யோசிக்கிறான், பார்க்குறாங்க நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம். சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஆடு மேய்ச்சானோட நமக்கு தெரியுது, ஊத்தோடு போத்திட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு விரட்டுற ஆளை தான் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாமே அப்படி தான் பார்ப்போம். ஆமாங்க, பேதுரு அப்படின்னோட நமக்கு அப்படி தான் தெரியும். ஒரு கிழமை ஒரு மீன் பிடிக்கிறவன் அப்படின்னோட நம்ம அப்படி தான் பார்ப்போம். பேதுருன்னா சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்களாம் பல படகுகள் வைத்து வியாபாரம் செய்கிற பெரிய ஒரு தனவந்தன், பெரிய ஐஸ்வர்யவான்கள். யூதர்கள்லாம் சும்மா அங்கே தேங்காய் விற்கிறவங்க அல்ல. அதெல்லாம் யோசிக்கணும், நம்ம அதை அடிப்படையாக பார்க்கணும். ஆகவே அங்கே அவன் யோசிக்கிறான். அவனுக்கு அங்கே நித்திரை வரலை. உங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை நித்திரை வராது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை யாச்சும் ஆராதனைக்கு வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிறீங்களே, அதுபோல் அவனுக்கு என்னென்ன நித்திரை வர மாட்டேங்குது. ஏன் திரும்பி படுக்கிறான்? ஏன்? நான் இவ்வளோ சுகமாக இருக்கிறேன், என் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது? ஒரு சாதாரண இடத்துல இருக்குது. அதனால நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு தெரிஞ்சவர் தாங்க தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நாத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் நைட்டு என்ன செஞ்சார்? என்னோட பேசி கொண்டிருந்தார். நைட் எனக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்துச்சு, எனக்கு நைட் ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு. ஆண்டவர் பேசுகிறாரு, தாவீது புரண்டு தூங்கிக்கிட்டு கிடக்கிறான், தூங்க முடியாமல் கலந்து கிடக்கிறான். அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அவன் ஆலயம் கட்ட முடியாது. அவன் சில சூழ்நிலைகள், அவன் அநேக ரத்த சிந்தனைப்படினால் அவன் மகனை கொண்டு நான் என்ன செய்வேன்? ஆலயம் கட்டுவேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை. என்னது? ஹலோ, வீடு கட்டி கொடுக்குறாரு. தெரியாதா? தலைய அடிச்சனா வந்து பிடிக்குங்கிற தெரியாதுங்கிற. பைபிளை விட்டு நோட் எடுப்பீங்க, அவங்ககிட்ட ஒரு நோட் எடுத்துகிட்டு வருவீங்க. 7 மணிக்கு வேகுன்னு வருவீங்க, வேகாத மாதிரி இருக்கிறீங்க. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? வாசிங்களேன், அதையும் உங்களுக்கு சொன்னாத வாசிச்சா தான் தெரியும். 17:27 வாசிங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு விளங்காட்டு கஷ்டம் கொடுக்கும். 1 நாளாகவும் 17:27. இப்பொழுதும் அது அடியேன் ஆமென். அல்லேலூயா. 25 வாசிங்க. உனக்கு வீடு கட்டுவேன். ஆண்டவர் என்ன செய்றாரு? வீடு கட்டுவேன். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, வாடகை வீட்டில் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் வீடு கட்டுவேங்கிறான்னு சொல்லி. ஆமென். நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆமென், சூழ்நிலைகள் மாறின உடனே நாம் மாறக்கூடாது. நாம் நம்மை சூழ்நிலைக்குள்ளாய் நடத்தின ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. அவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உயிர் தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? நான் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து நான் ராஜாவாக இருக்கிறது எனக்கு மேன்மை அல்ல, என் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்தில் அவருடைய பெட்டியை வைப்பதுதான் எனக்கு மேன்மை என்று சொல்லுகிறான். ராமின் சொல்லுங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண ஒன்றல்ல. இந்த ரட்சிப்பின் மேன்மை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு ஏதோ ஒன்றை செய்ய நீங்கள் முற்படுகிற பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனைகளை நீக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சரீரத்துக்கு வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் முந்திக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கட்டு வரைக்கும் பார்த்துட்டு இருந்து அவன் வீடு கட்டினதுக்கு, அவன் ஆலயத்தை கட்டி பார்த்ததுக்கு பிறகு ஆலயம் நல்லா இருக்கு, அதுக்கு பிறகு வீடு நல்ல, அவன் நினைக்கிற பொழுது கர்த்தர் அங்கே கட்டி கொடுக்கிறார். அப்ப கர்த்தருக்கென்று, ஊழியத்துக்கென்று, ஆண்டவருடைய காரியங்களுக்கென்று நீங்களும் நானும் மனதார நாங்கள் நினைக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நான் கடன் பிரச்சனை, நெருக்கம், என் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற உங்களுக்கு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த நாளிலே உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை தேடாதவர்கள், உங்களை சுற்றிலும் இருந்த எல்லாரும் உங்களிடத்திலே வருவார்கள். இந்த வேதம் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிற நேரம் அந்த வசனம் ஒன்றுக்கும் ஆச்சரியமான எப்படிப்பட்டவன். 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிமகள் 12
ஒன்று தாவீது ஆ கீசின் குமாரனாகிய ம் சவுலின் நிமித்தம் ம் இன்னும் மறைவாய் இருக்கையில் ம் கில்காலில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்து ஆமென். கில்காலிடத்திலிருந்து இப்ப சவுல் செத்துட்டான், இப்ப இன்னும் மறைஞ்சுதான் இருக்கிறான், இன்னும் தேசத்துக்குள்ள வரல. இப்ப அவனை சுற்றி அந்த அதிகாரங்கள் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா எல்லாரும் வர்றாங்க. யுத்தத்துக்கு ஒத்தாசை செய்ய வில் வீரர்களும், கவன்கள் எரிகிறவர்களும், வில் அன்பு எரிகிறவர்களும், வலது இடது கைவட்டமாக பராக்கிரமசாலி, இப்படி அப்படியே ஒரு ஓடர் படி எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, அவனோடு கூட இணைகிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ இந்த நாட்கள் உங்களுக்கு பிரிவு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு நினைக்கணும், கர்த்தர் இணைக்க போகிறார். ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர்கள் எல்லாம் உங்களோடு கூட இணைப்பார். ஒரு பெரிய சேனைகளாக ஆமீன் ஆண்டவர் ஒரு பெரிய சேனையாக ஆண்டவர் என்ன செய்வார், உங்களையும் என்னையும் என்ன செய்வார், அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்தார். ஆமீன். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். ஆகவே இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும், இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யார்? ஜூலி சொன்னியே, எனக்கு மார்ச் மாசத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அடுப்புக்குள்ள நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? யாரு காரணம்? இது யாரு? அந்த யூத வம்சத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட என்னது உடன்படிக்கை, ஈசாக்கு கொடுத்த ஆணை, அடுத்து யாக்கோபு கொடுத்த பிரமாணம், அது இஸ்ரவேலுக்கு கொடுத்த நித்திய உடன்படிக்கையினால் நீயும் நானும் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆமீன். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், தாவீதுடைய அந்த உள்ளம் நமக்கு வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. தாவீதுக்கு அந்த நல்ல உள்ளம் இருந்தபடினால் தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக நினைத்தார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நீங்களும் நான் இந்த காலையில் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க பிள்ளைகளா? அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய காரியங்களை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக. மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். நீங்களும் நான் இந்த காலவேளையில் எப்படி இருக்கணும், அவர் வீட்டுக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும், அவர் இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பும் இந்த இவைகள், இந்த ரட்சிப்பும் இந்த ஆவிக்குரிய அனுபவமும் இந்த சாட்சி சொல்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யார் என்று சொன்னால், நமக்கு ஆபிரகாமே தெரியாது, நமக்கு ஈசாக்கே தெரியாது, நமக்கு யாக்கோபே தெரியாது, நமக்கு இஸ்ரவேலே தெரியாது. ஆனாலும் அவர்கள் நமக்காக எழுதி வைக்கப்பட்ட உடன்படிக்கைகளும், ஆமென், அங்கே சொல்லப்பட்ட ஆணைகளும் பிரமாணங்களும் நித்திய உடன்படிக்கையும் நாம் கண் கொண்டு பார்க்கிறபடினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஈசாக்குடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். யாக்கோபுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எப்படி யூதா குலத்திலே தாவீதை தன்னுடைய தேசத்துக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உண்டாக்குனாரோ அதே ஆண்டவர் நீ இருக்கிற இடத்தை உன்னையும் என்னை உண்டாக்கும்படி 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நாம் அனுபவிக்க வேண்டிய சகலவற்றை அவர் அனுபவித்து நமக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு என்னமோ யோசிக்கிறீங்க, ஏதோ அதுவும் அல்ல. இந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் கடவுளுக்குள் வைராக்கியமாக நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒரு நோக்கத்தை வைத்திருக்க. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு கால தாமதமானாலும் அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக. ஆகவே நீங்கள் அந்த கால வேளையில் கண்ணீர், வேதனைகள், மன பாரத்தோடு வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு போங்க. தாவீதுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்த தேவன் என் வீட்டை கட்டி கொடுப்பார். என் மகனுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவார், என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், என் கணவன் ரட்சிக்கப்படாத கணவனை ரட்சித்து ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு போகிற பொழுது தாவீதின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த கால வேளையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையில் கர்த்தாவே வந்திருக்கிற எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நித்திய உடன்படிக்கை மூலம் நாங்கள் சுதந்திரிக்கப்பட்டவர்களாக சுதந்திரவாதிகளாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நாங்கள் சந்தித்த இவைகள் எல்லாம் தீமைக்கு அல்ல, இவைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானது. இவைகள் யாவும் ஆண்டவரே கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவானாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவர் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவருக்காக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தாவீதுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வருவதற்கு தாவீதை நீங்கள் வாழ்வின் முன்மாதிரியாக வைத்து நீங்கள் செயல்படுகிற பொழுது இப்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். உங்கள் கரம் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.